ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக பிளாக் கிங்டமோட நெக்ஸ்ட் பார்ட்டு தான் அட்டெண்ட் இருக்கேன். நம்ம டேரெக்டாக பாட்டுக்குள்ளே போகலாம். அப்புறம் கொஞ்சம் லேட் ஆகுது வீடியோஸ் போடுறதுக்கு. அது ஹவுஸில் கொஞ்சம் ஒர்க் நடந்துகிட்ருக்குறா, ஹவுஸ் ஒர்க் நடந்துகிட்ருக்கிறதுனால என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஓகேயா, ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதோடு நான் ரெகுலராக எப்போதும் வீடியோ போடுற மாதிரி நான் போடுறேன். ஓகே, இப்போப்படியே நம்ம பாட்டுக்குள்ளே போடலாம். நான் பேசுகிற வேட இருக்காது பெயின் தர மாதிரி தெரிஞ்சா எம்ரலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. பிடிச்சிருக்கவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. பாட்டுக்குள்ளே போடலாம். என்னடா எல்லோரும் வந்தாச்சு அப்படிங்கிற மாரி கேட்கவும், எல்லோரும் வந்தாச்சு டே வந்துருக்கானா அப்படிங்கிற மாரி ஜிமினா கேட்கவும், ஜிமின் அங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினா பக்கத்தில் வந்துருந்தா எல்லாருமே வந்தாச்சு, ஜங்குக்கு மட்டும்தான் வரலங்கிறத நம்ம டே நோட் பண்ணிவிட்டு, அப்பா நல்ல வேலை அவன் வந்துடுவானோ நினச்சி ரொம்ப டென்ஷனாக இருந்தேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கிங்டமுக்குள்ளே போகலான்ங்கிற மாதிரி போனால் நம்ம ஜங்குக்கு அப்படியே என்ன விட்டுட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பின்னாடியே கத்திக்கிட்டே வராரு. இந்த மாதிரி கத்திட்டு வந்தான். ஹே ஜிமின், எப்படிடா அவன் வந்தான்? டே வரமாட்டேன் தான்டா சொன்னான். நீங்கள் போங்க, எனக்கு அந்த ஃபங்க்ஷன்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு பெரிய ஒரு ஒர்க் இருக்குதுன்னு சொன்னான். இப்போ பின்னாடியே வருவான்னு நினச்சி கூட பார்க்கலடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவும் டே இப்படி பேசிகிட்டு இருந்தான். நம்ம ஜங்கு கரெக்டாக வீமினை பிரித்து விட்டபடி ஜிமினாவை புஷ் பண்ணி நகட்டிட்டு டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி, என்ன பேபி எல்லாருமே அவிய பார்ட்னரோட வந்திருக்காங்க, என்ன இப்படி பாதியிலே பிரேக் பண்ணிட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டு நம்ம டே காண்டாகி, யாருக்குடா பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி கோமை கேட்கவும், நான் தான் உன் பார்ட்னர், ஏன் உனக்கு தெரியாதா? எல்லாருமே பேராக தானே வந்துருக்காங்க, என்னை மட்டும் சிங்கிளாக விட்டுட்டு வரணும்னு வந்திருக்க, அது எப்படி நீ இருக்க பிளேஸில் நான் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சுகா காண்டாகி டக்குன்னு ஜங்குக்கு பிரித்து விட்றாரு. சும்மா ஏன் பிரதர்கிட்ட இப்படி ஹக் பண்ணாத. ஹேய், நீ மட்டும் சும்மா ஏன் பிரதரை வந்து ஹக் பண்ணி ஃப்ளிட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க, அப்போ நான் அதை மாரி தான்டா பண்ணுவேன். டே ஜிமின், அவங்ககிட்ட பேசுனா உன் ஃபேஸ்லேயே பஞ்ச் பண்ணி ஃபேஸை டேமேஜ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினை பக்கத்து திரும்பினா, ஏன் சுகா, ஏய் நம்ம 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்கோம். நானும் தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், நான் என் பேபி சின்சியராக லவ் பண்ணுறேன், நீ யாவது லவ் தான் பண்ண, நான் என்னோட மேடுன்னு சொல்லி அவன் நெக்கில் டீத் மார்க்கே வச்சுட்டேன். என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க பேபி, இவங்க எல்லோரும் நம்மளை ரொம்ப டென்ஷன் ஆக்குறாங்க, வா நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி வா இங்கேருந்து போயிடுவோம், நம்ம 2 பேரும் சிங்கிளாக வேற எங்கேயாவது போகணுங்கிற மாதிரி இழுக்கிறாரு. இந்த மாதிரி இழுத்தா, அடப்பாவி டே விட்றா, என் ஹேண்ட்ஸை விட்றா, டே ஜங்குக்கு விட்றா, நான் எங்கேயும் வரலடா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஜின் அப்படியே ஜங்குக்கு முன்னாடி வந்துட்டு, எங்கடா அவனை இழுத்துட்டு போகிற, ஹயாங்ஸ் எல்லாருமே டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, நானும் பேபி கொஞ்ச நேரம் டயத்தை ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறோம், வழி விடுங்க பார்ப்போம், நான் என் டே கூட கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டேயோட ஹிப்பை பிடிச்சிட்டு விட்டால் பறந்துருவார் பொழுக்கு. அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணபடி நின்னா நம்ம டே தான், சரி நீ என் பார்ட்னர் தான், என்னை இப்படி டார்ச்சர் பண்ணாத, ஃபங்க்ஷனுக்கு இங்கே கிளம்பி வந்திருக்கேன், என் ஹிப்பிலேருந்து முதல்ல ஹேண்ட்ஸ் உள்ளே போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கை பார்த்து பேசினோம். அப்போ என் கூட தானே ஃபங்க்ஷனில் இருப்பேன்? ஆமாம், உன் கூட உன் பக்கத்துலேயே இவங்க எல்லாரும் பார்ட்னராக எப்படி பேராக இருக்காங்களோ அதே மாதிரி நானும் இருக்கேன், டார்ச்சர் பண்ணாட அப்படிங்கிற மாதிரி டே சொல்லவும், அப்போ சரி வா பேபி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே டே ஃப்ரீ பண்ணி விட்டான். கொஞ்சம் ஹிப்பில் இருந்து ஹேண்ட்ஸை மட்டும் எடுத்துருதியா, நார்மலாகவே எனக்கு நடக்க தெரியும், ஆனால் பேபி சொன்னால் புரிஞ்சுக்கணும், அப்புறம் எனக்கு இந்த ஃபங்க்ஷனும் வேண்டாம் எதுவும் வேண்டான்ட்டு என் கிங்டம் பார்த்து கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக வர கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா, சரி ஏன் அவ்வளோ டென்ஷன் ஆகுற, போ நான் பின்னாடியே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை முன்னாடி போக விட்டுட்டு டேயோட ஷேடோ மாதிரி பின்னாடியே நடக்கிறாரு. இந்த மாதிரி நடந்தா இதை பார்த்து நம்ம டே காண்டா ஜிமினாவுக்கு ஷாக் ஆகுது. இவ்வளோ டேஸ் நீ எங்கடா இருந்த, டெய்லி அவங்ககிட்ட ஃபைட் பண்ணியடா, அவனை பனிஷ் பண்ணணும், புள்ளி பண்ணணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி இப்படின்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தியடா, இப்போ என்னடா இவன் பின்னாடியே நடக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா ஷாக்கிங்கில் நோட் பண்ணேன். இப்போ கரெக்டாக கிங்டமுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா இப்போ கிங்கோட பிளேஸில், அதாவது இது ஈவில் கிங்டம், நம்ம டேயோட டேடு, அதாவது ஃபர்ஸ்டில் இருக்கிற டேயோட டேடோட கிங்டம் ஜாக் டேயோட பிரதர் தான், அதாவது அவங்க டேடு 2வது செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காருல, அவங்களுக்கு பிறந்த சன் தான் ஜாக்.
ஓகேடா குழம்பிக்காதீங்க. இப்போ கரெக்டாக ஜாக்கு அவரோட டேடுக்கிட்ட வந்துட்டு டேடுக்கிட்ட தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே நான் மேஜிக் கற்றுக்க போகிற ப்ளேஸில் இவங்க எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்கங்கிற மாதிரி, அதாவது ஜாக்கோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்கங்கிற மாதிரி சொல்லி ஒவ்வொருத்தரையாக நம்ம ஜாக் இன்ட்ரோ பண்ணுறாரு. இது ஆரம், இது ஜின், இவங்க இந்த கிங்டம்லேருந்து வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கிங்டமோட நேம், அதாவது நம்ம இருக்கிற கிங்டமோட நேம் வந்து ஒயிட் வேர்வுல்ஃப். அவங்க பியூர் ஒயிட்டாக வேர்வுல்ஃபாக சேஞ்ச் ஆவாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம மற்ற பாய்ஸஸ், அவங்க பிளாக் வேர்வுல்ஃப். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலரில் வேர்வுல்ஃபாக தான் சேஞ்ச் ஆவாங்க. இந்த மாதிரி 2 கிங்டம்லேருந்து வந்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே பேர் லவ் பண்ணிகிட்ருக்காங்க, கூடி சீக்கிரத்தில் மேரேஜ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோ கொடுத்துட்டு, அப்புறம் ஜேக்கப் ஒயன் அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் ஒயன் இது வந்து ஆரமோட சிஸ்டர், இது வந்து ஜின்னோட பிரதர் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோ கொடுத்துட்டு, அப்படியே கரெக்டாக நம்ம ஜிமினா சுகா கிட்டே இன்ட்ரோ கொடுத்துட்டு, கடைசியில் நம்ம ஜாக் கரெக்டாக டேக்கிட்ட வந்துட்டு இவனோட நேம் கிம் டயாங், ஆரமோட பிரதர், ஒயிட் வேர்வுல்ஃபோட கிங்டமோட பிரின்ஸ் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோ கொடுக்கவும் அப்படியே ஸ்மைல் பண்ணபடியே கிங்குக்கு பவுட் பண்ணுறாரு. பவுட் பண்ணிவிட்டு அப்படி வெல்கம் பண்ணவும் அதாவது ஃபாஸ்ட்டில் தன்னோட சன் அப்படியே இப்போ ஃப்யூச்சரில் வேற ஒரு கிங்டமில் வேற ஒரு பர்சன்டாக வேற ஒரு நேமில் கிம் ட்ரயாங் அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு நேமில் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகி டேயை பார்த்த ஷாக்கிங்கில் கிங் கொஞ்சம் எமோஷ்னலாகி டேயோட சீக்ஸ் அப்படி கப் பண்ணிவிட்டு டேயோட சீக்ஸை கப் பண்ணுறபடி கிட்ட வந்து டே அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்தா நம்ம ஜங்குக்கு தான் இந்த மாதிரி ஃபேஸை கட் பண்ண வந்தா நம்ம ஜங்குக்கு நம்ம டேயை பேக் கட் பண்ணபடி டைட்டாக கிரிப்பாக பிடிச்சிட்டு என்னோட நேம் ஜோன் ஜங்குக், பிளாக் வேர்வுல்ஃப் கிங்டமோட பிரின்ஸ், இது என்னோட பாய் ஃப்ரெண்ட், நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்கோம், கூடி சீக்கிரம் மேரேஜ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜங்குக் டேயை ஹக் பண்ண பொசிஷனில் வந்து நிற்கிறத பார்த்து கிங்கு செம்ம ஷாக் ஆகி, ஆனால் இங்கே நிற்கிறது ஜங்குக், பட் அவருக்கு தெரிகிறது நம்ம டெவில் ஜேகே தான் தெரிகிறாரு. இப்படி ஜேகே பார்த்து ஷாக்கில் அப்படியே 2 ஸ்டெப் பேக் பண்ண அவரோட டேடு சொன்ன அந்த மூமெண்ட்டு தான் இப்போ திங்க் ஆகுது. அவன் வந்துட்டான், உன்னை ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கான், அவன் லவ்வுக்கும் ரிவெஞ்சுக்கும் திரும்ப அந்த பிளேஸ்க்கு வந்திருக்கான், உன் முன்ன வந்து நிற்பான், அப்போ நீ டெத்தான பொசிஷனை ஃபீல் பண்ணுவடா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போன அவ்வளோ ஞாபகம் வந்து தான் கண்ணு முன்னே ஃபாஸ்ட்டில் 2 பேருமே டெத்தான பர்சன்ஸ் அதே பிளேஸில் அதே லவ்வர்ஸாக ஒன்றா இருக்கிற மூமெண்ட்டை பார்த்து ஷாக் ஆகி டேயை டைட்டாக ஹக் பண்ணபடி ஃப்ளிட் பண்ணபடியே பேசிகிட்டு இருக்க ஜங்குக்கு பார்த்து செம்ம ஷாக் ஆகுறாரு கிங். என்னை ஃபாஸ்ட்டில் இருக்க ஜேகே லவ் பண்ணியிருந்தாலுமே கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்க மாட்டார். ஆனால் டோட்டலி இப்போ இருக்க ஜங்குக் ரொம்ப சேஞ்சிங்கில் இருக்கார். இந்த அளவுக்கு டேயை டார்ச்சர் பண்ணுறத பார்த்துட்டே காண்டாகி ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, எப்படிடா ஒரு கிங்கிட்ட இன்ட்ரோ கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் திட்டுனா நம்ம ஜங்குக்கு அப்படி ஸ்மைல் பண்ணபடியே கொடுக்குற திட்டம் மட்டும் வாங்கிட்டு பின்னாடியே நடக்கிறாரு. முன்னாடி மாதிரி போய் ஃபுட் எடுத்தால் அதே ஃபுட்டாக தான் நம்ம ஜங்குக்கு சாப்பிட்றாரோ இல்லையோ அதே தான் எடுக்கிறாரு. இது பிடிக்கும் அது பிடிக்குங்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து டேயை விட்டு ஒரு இன்ச்சு கூட நகராமல் போகிற பிளேஸுக்கெலாம் அங்கிட்டு இங்கிட்டு இன்னும் எல்லா பக்கமும் நடக்கிறாரு. இந்த மாதிரி பின்னாடியே நடக்கிற ஜங்குக்கை ஹயாங்ஸ்லாம் நோட் பண்ணுறாங்களோ இல்லையோ, அங்கே இருக்க பீப்புள்ஸ்லாம் நோட் பண்ணுறாங்களோ இல்லையோ, டேயோட டேட், அதாவது ஈவில் கிங்டமோட கிங் நோட் பண்ணுறாரு. பின்னாடியே ஷேடோ மாதிரி இருக்கிற அந்த டெவில் ஜேகேயை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா இப்போ நம்ம நம்ம ஜங்குக்கும் ஒரு பிளேஸில் உட்காந்துருக்காங்க. வந்து நார்மலாக ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தா, அதாவது பாய்ஸஸ் எல்லோரும் ஒரே பிளேஸில் இருக்காங்க, அவங்க பேர் கூட இருந்தால் நம்ம ஜங்குக் டேயோட ஃபேஸை பார்த்தபடியே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தோம். கிங் கரெக்டாக நம்ம வந்து நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்குக்கு அப்படியே கிங்கை பார்த்து முறைக்கிறாரு. முறைச்சிட்டு அவன் எங்கேயும் வரமாட்டான், இல்லை பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன ஜங்குக் இப்படி பேசுகிற,
கிங் ஏதோ சொல்லணுங்காருல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட அங்கேருந்து எழுந்து போகலான்ங்கிற மாதிரி போனால் டேயோட ஹேண்ட்ஸை நம்ம ஜங்கு கிரிப்பாக பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு நான் தான் சொல்கிறேன்ல அவன் எங்கேயும் வரமாட்டான், இங்கே மட்டும்தான் இருப்பான், எங்கேருந்து எங்கேயும் வரமாட்டான், என்னை விட்டு எங்கேயும் வரமாட்டான், என்கிட்ட இருந்து என் டைய பிரிக்கணும்னு நினச்ச அப்படிங்கிற மாதிரி அந்த கொஞ்சம் செகண்டில் ஜங்குக்குள்ளே இருக்கிற ஜிக்கே வெளியே வராரு. டக்குன்னு அப்படி எழுந்து நிற்கிற அந்த மூமெண்ட்டுக்கும் அந்த லுக், ஜங்குக்கோட ஐஸ், ஜங்குக்கோட ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் சேஞ்ச் ஆகி நார்மலாக இருக்கிற ஜங்குக் ஜேக்கையாக ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி கிங் முன்னாடி நிற்கிறாரு. நான் எங்கேயும் அவனை அலோவ் பண்ண மாட்டேன், என்கிட்ட தான் இருப்பான், என்னை விட்டு எங்கேயும் மூவ் ஆன் ஆக மாட்டான், உன்கிட்ட வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி கோமா பேசவும் இதை பார்த்து கிங்கு ரொம்ப ஷாக்கானா நம்மகிட்டே காண்டாகி ஜங்குக்கு பிடிச்சி புஷ் பண்ணி தள்ளுறாரு. லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க, என்னடா பேசிகிட்டு இருக்க, லூஸாடா உனக்கு பிடிச்சிருக்கு, டே ஜங்குக்கு இதுக்கு மேலே ஏதாவது பேசுகிறேன்னா உன்னை அடிச்சிருவேண்டா அப்படிங்கிற மாதிரி கோவமாட்டே திட்டவும் இந்த மாதிரி டே புஷ் பண்ணதுக்கப்புறம் தான் ஜங்கு ரியாலிட்டிக்கு வந்து நார்மல் ஜங்குக்காகி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணால் கிங் ஏதாவது சொல்லணுமா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிங் அந்த பிளேஸ்லேருந்து போனான். டே அப்படியே ஜங்குக்கு பார்த்து முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சான். என்ன பேபி இப்படி முறைக்கிற, நீ முறைச்ச ஒன்று இந்த ஜங்குக்கு பயந்துருவேன்னா என்ன, அப்புறம் டயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிறவும் டே ஷாக்காகி என்னடா பண்ணுற, ஏன்டா என்கிட்ட இப்படி வர்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயத்துலேயே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். டயாங் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, அது ஒரு ஆசைன்னா சொல்லலாம், எனக்கு இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் கிஸ் பண்ணணும் போல் ஃபீலாக இருக்குது, 2 பேரும் கிஸ் பண்ணிப்போமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜங்குக்கோட மவுத்துலேயே நம்மகிட்ட அடிக்கிறாரு. என்ன என்னமோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்கிற மாதிரியே பேசுகிற, எங்கே பாரு ஜங்குக்கு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, மவுத்தில் மட்டும் இல்லை அப்படியே உன் ஹேண்ட்ஸு லெக்லலாம் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டுனா நம்மகிட்ட இப்படி திட்டிட்டு திரும்பினா டேயோட நெக்கை வந்து ஒன்று இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து டே ரொம்ப ஷாக் ஆகி என்னடா அப்படிங்கிற மாதிரி பிடிச்சான். நம்ம ஜங்குக்கு தான் அவரோட நெக்கில் இருக்கிற ஒரு செயின், அவரோட நெக்கில் இருந்த ஒரு செயினை தான் டேக்கு இப்போ அப்படி வேர் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி வேர் பண்ணி விட்டான். என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படி திரும்பினா என்ன பேபி கிஸ் பண்ண வரனா வர மாட்டாங்கிற, எனக்கு இந்த செயினை உங்ககிட்ட கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அதான் கொடுத்தேன், வேணா நீ பாரு அந்த செயின் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏன்னா அந்த செயின் எனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த செயினை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் அந்த செயினில் வந்து ஒரு குட்டியாக ஒரு ஸ்வாட் இருக்குது, அதுவும் பிளாக் கலரில் இருக்குது. ஹே நைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதை நோட் பண்ணால் பத்தியா உனக்கு பிடிச்சிருக்கு, ஆமாம் ஜங்குக்கு இது எதுக்கு இப்போ எனக்கு கொடுத்த அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது ஒன்றும் இல்லை, இந்த செயின் நான் சைல்ட்ஹுட்லேருந்து இப்போ வரைக்கும் என் கூட தான் இருக்குது, உனக்கு ஏதாவது கொடுக்கணும், உன் கூடையே டச் ஆகிட்ருக்கணும்னு திங்க் பண்ணேன், அதான் இது நான் இப்போ உனக்கு கொடுத்துருக்கேன். இந்த செயின் உனக்கு யார் கொடுத்தா, என்னோடய மாம் தான் எனக்கு கொடுத்தாங்க, இந்த செயினை நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த செயினை உனக்குலேருந்து நீ எப்போவுமே ரிமூவ் பண்ணக்கூடாது, உன் கூடையே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம டேட் இப்படி பேசுகிறாரு. இப்படி பேசிட்டு அப்படியே மைண்ட் செட்டில் திங்க் பண்ணுறாரு. ஏன்னா உனக்கு எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்கிட்ட இருந்து போன டைம் உன்னை பிரித்த மாதிரி இந்த டைம் யாராலையும் பிரிக்க முடியாது, அதான் அந்த கிங்டம்லேருந்து எடுத்துகிட்டு வந்த என் ஸ்வாடை ஒரு செயினை சேஞ்ச் ஆக்கி நெக்கில் மாட்டியிருக்கேன். கண்டிப்பாக என்னோடய ஸ்வாட் உன்னை எல்லார்கிட்டையும் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும், சேஃபாக உன்னை பார்த்துக்கும், ஃபாஸ்ட்டில் பண்ண தப்ப இப்போ பண்ண மாட்டான் இந்த ஜேகே அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமாக ரொம்ப மைண்ட் வாய்ஸில் பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிட்டு இப்படி இருந்தால் இதை நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஒன்றும் இல்லை, எல்லோரும் சேர்ந்து ஃபுட் சாப்பிட்றாங்களோ நம்மளும் சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
பாய்ஸஸ் கூட சேர்ந்து ஃபுட்டை சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருந்தா இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே நாங்கள் எங்கள் கிங்டமுக்கு போகிறோங்கிற மாரி நம்ம ஜிமினா, ஜின்னு, ஜேகப்பு, ஜங்குக் எல்லாருமே அவங்க கிங்டமுக்கு கிளம்புனோம். நம்ம ஆரம், ஒயன், நம்ம டே, சுகா இவங்க எல்லாருமே அவங்க கிங்டமுக்கு வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி அவங்க கிங்டமுக்கு வந்துக்கிட்டு இருந்தோம். இப்போது அந்த பிளேஸில் போயிட்டுருக்க சொல்ல ஜங்குக் போயிட்டுருப்பாங்களா அந்த பிளேஸ் ஜங்குக் போயிட்டுருக்க அந்த பிளேஸில் ஈவில் கிங்டமோட கிங் ஜாக்கோட டேட் ஜங்குக்கு கண்டிப்பாக நம்ம விட்டே வைக்கக்கூடாது, என் டேடு சொன்ன மாதிரியே முன்ன வந்து நின்றுட்டான், நான் அந்த டெவிலை திரும்ப பார்த்துட்டேன், அவனுக்கு மெமரி எதுவும் ரீகாப் ஆகலை பொழுக்கு, அதனால தான் என்னை அவன் சும்மா விட்டுட்டு போயிருக்கான், நான் கண்டிப்பாக அவனை சும்மா விடக்கூடாது, அவன் எனக்கு ரிஸ்க், அவன் என்னைக்காவது ஒன் டே என்னை கில் பண்ணுவான், அதுக்கு முன்னாடி அவனை கில் பண்ணணுங்கிற மாதிரி 2-3 சோல்ஜர்ஸ்கிட்ட பிளாக் மேஜிக்லாம் நிறைய திங்ஸ் பிளாக் மேஜிக்கில் உள்ள திங்ஸ்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி பிளேஸில் வந்து அவங்க கிங்டமுக்கு போயிட்டுருப்பாங்க. அதே பிளேஸில் போய் ஜங்குக்கு கில் பண்ணிடுங்க, அழிச்சிருங்க, ஏன் அவங்க அந்த பிளேஸில் அவங்க கூட வந்து எல்லாரையுமே அழிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆர்டர் போடவும் ஒரு 5 சோல்ஜர்ஸ் கரெக்டாக நம்ம ஜங்குக்கையும் நம்ம பாய்ஸஸையும் அட்டாக் பண்ணதுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி அட்டாக் பண்ண போனால் இப்போது அந்த பிளேஸில் ரொம்ப நார்மலாக ஜாலியாக ஹயாங்ஸ் கூட பேசிட்டு வர ஜங்குக்கு குதிரை வண்டியில் தான் போயிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருந்தோம். திடீர்னு அந்த பிளேஸில் எல்லாமே நிற்கிறதும் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண வந்த சோல்ஜர்ஸும் அமைதியாக நிற்கிறத பார்த்தா அங்கே நம்ம பாய்ஸஸ் அட்டாக் பண்ணுற அந்த மேஜிக் திங்ஸ் பிளாக் மேஜிக்கில் உள்ள திங்ஸஸ்லாம் ஒர்க் பண்ணுது. சோல்ஜர்ஸ் எல்லாம் தானே அட்டாக் ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு அவங்க இருந்த பிளேஸ்லேருந்து அப்படியே வெளியே வராங்க. இந்த மாதிரி வெளியே வந்து நோட் பண்ணோம் சோல்ஜர்ஸை ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு நம்ம பாய்ஸஸுமே அவங்களோட வேர்வுல்ஃபாக சேஞ்ச் ஆகி அவங்களோட பவர் வேர்வுல்ஃபாக சேஞ்ச் ஆகி அங்கே இருக்க பர்சன்ஸ் கூட ஃபைட் பண்ணால் நம்ம ஜங்குக்குமே ஒரு வேறு உல்ஃபாக சேஞ்ச் ஆகி தான் ஃபைட் பண்ணிட்டு இருப்பார். இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் ஜங்குக்கை தானே இங்கே கில் பண்ணதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அதனால் எல்லா பிளாக் மேஜிக்கும் அங்கே இருக்கிற 5 சோல்ஜர்ஸுமே நம்ம ஜங்குக்கை பயங்கரமாக பாயிண்ட் பண்ணி பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அட்டாக் பண்ணோம் இந்த மாதிரி தன்னோட பிரதர்ஸ் அவ்வளோ பேருமே அடிபடுற மூமெண்ட் சோல்ஜர்ஸ் அடிபடுற மூமெண்ட் எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் அவரோட ஹோல் கண்ட்ரோல் கோவம் எல்லாத்தையுமே இழந்து செம்ம ஹைப்பில் ஆங்கிரியில் டக்குன்னு வேம்பயராக சேஞ்ச் ஆகுறாரு. அதாவது அந்த டெவில் ஜேகேவாக சேஞ்ச் ஆகுறாரு. சேஞ்ச் ஆகி அப்படியே அவரோட ஐஸ் டோட்டலி டார்க் ரெட் கலரில் சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி அப்படியே அங்கே இருக்கிற பிளாக் மேஜிக்கை ஒரு சின்ன பவர் தான் போட்ட மாதிரி இருக்குது. அவ்வளோ பிளாக் மேஜிக்கும் தானாக காணாமல் போனோம். அது அந்த 5 சோல்ஜர்ஸும் நோட் பண்ணோம். எவ்வளவு துணிச்சல் இருந்தால் ஏன் பிளேஸ்லேயே இருந்துக்கிட்டு ஏன் கிங்டமுக்குள்ளே பிளாக் மேஜிக்கோட நீங்கள் என்ட்ராகுவீங்க, ஏன் ஃபேமிலி மெம்பர்ஸையும் என்னோட சோல்ஜர்ஸையுமே அட்டாக் பண்ணுறீங்க, இந்த பிளேஸ்லேருந்து நீங்கள் எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து அப்படி வேம்பயருங்கிறதுனால டக்குன்னு ஃப்ளை பண்ணி அந்த 5 மெம்பர்ஸில் ஒரு பர்சன்ட்டுக்கு பின்னாடி வந்து நிற்கவும் அந்த பர்சன்ட் ரொம்ப ஷாக் ஆகி கட்டணும் டக்குன்னு அவரோட டீட் இறக்கி பிளட்டை சக் பண்ணி டெத்தாக்க வைக்கிறாரு. இந்த மாதிரி வச்சா மற்ற பர்சன்ட்ஸ் நம்ம ஜங்குக்கு பண்ண மூமெண்ட்டை பார்த்து பயந்து அங்கேருந்து அலர்னப்படி ஓடுனோம். இந்த மாதிரி ஓடுற பர்சன்ஸை நம்ம பாய்ஸஸ் வேர்வுல்ஃபாக இருக்க பாய்ஸஸ் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கை வேம்பயராக பார்த்துட்டாங்க, இதுக்கப்புறம் அவங்க உயிரோட இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த 4 மெம்பர்ஸையும் துரத்தி வந்து ஜிமினா, ஜேகப், ஆரம் இவங்க 3 பேருமே ஒவ்வொரு பர்சன்ஸை கில் பண்ண இவங்க 3 பேருமே ஒவ்வொரு பர்சன்ஸை கில் பண்ணால் ஜங்குக்கு இந்த மாதிரி ஓடிட்டுருக்க இன்னொரு பர்சன்ட்டையும் அவர் பிடிச்சி அந்த பர்சன்ட்டோட நெக்கையும் கடித்து அந்த பர்சன்ட்டை மொத்தமாக அழிக்கிறாங்க. இந்த மாதிரி அழிச்சிட்டு யாருக்குமே எதுவுமே தெரியாத அளவுக்கு அவங்க பாடி மொத்தமாக அப்படியே காற்றுல மறைகிற மாதிரி ஒரு மேஜிக்கை போட்டு மொத்தமாக அழிச்சிட்டு அப்படியே அவங்களோட நார்மல் லுக்குக்கு வராங்க. இந்த மாதிரி லுக்குக்கு வந்துட்டு யாருக்கும் ஏதாவது ஆச்சா அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்கவும் யாருக்கும் எதுவும் ஆகலடா வா கிங்டமுக்கு போகலாங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லாரும் அப்படியே கிங்டமுக்கு போகிறாங்க. அந்த மாதிரி கிங்டமுக்கு போனால் இப்போ ஜங்குக்கோட ரூமில் தான் கட்டுறாங்க. ஜங்குக்கு செம்ம டென்ஷனில் நம்மளே இந்த மாதிரி அட்டாக் பண்ண வந்துட்டாங்களே, ஏன்ட்டே சேஃபாக போனானா என்ன, டேக்கு ஏதாவது இருக்குமோ, நம்மளை அட்டாக் பண்ண மாதிரியே டேயும் அவங்களோட பிரதர்ஸையும் எதுவும் அட்டாக் பண்ணியிருப்பாங்களோ, இல்லை
இதுக்கு மேலே வெயிட் பண்ணவே கூடாது ஜங்குக், எனக்கு ஏன் டே தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு வேம்பயர் பவர் எடுத்துட்டு அப்படியே விண்டோ வழியாக டக்குன்னு ஃப்ளை பண்ணப்படி அந்த பிளேஸ்லேருந்து டேயோட கிங்டமுக்கு வராரு. இந்த மாதிரி கிங்டமுக்கு வந்தால் இப்போ டே சைடை தான் காட்டுது. டே யாருமே அட்டாக் பண்ணலை. டே ரொம்ப நார்மலாகவே அவரோட கிங்டமுக்கு வந்து அவரோட பெட்டில் வந்து படுத்து ஸ்லீப் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் இப்போது டேயோட கிங்டமுக்குள்ளே சார்லி என்ட்ராகிறான். சார்லி என்ட்ராகி டேயோட பேரண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிவிட்டு, நான் இந்த கிங்டமே சேர்ந்தவன், டே படிக்கிற மேஜிக் பிளேஸில் தான் நானும் படிச்சுட்ருக்கேன், டே என்னோட குட் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி அவங்க பேரண்ட்ஸ்ட்டெல்லாம் ரொம்ப நிறைய பேசி என் கூட தான் அந்த மேஜிக் கிளாஸில் ஸ்டடின் பண்ணிகிட்ருக்கான், எனக்கு தெரியாது அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் டே உங்களோட சன்னுங்கிறது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சார்லி பேசிகிட்ருக்கான். ஏன்னா டேயோட டேடும் சார்லியோட மாமும் வந்து சிஸ்டர் அண்ட் பிரதராக இருப்பாங்க. நான் டேயை பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி சார்லி கேட்கவும், அவன் இப்போ தான் ஈவல் கிங்டம்லேருந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தான், அவன் ரூமில் இருப்பான், வேணா நீ போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ இந்த பிளேஸில் இவருக்கு சன்னாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலடா, நான் கூட போன டைம் நடந்த மாதிரி எல்லாம் சொதப்பிக்குமோன்னு நினச்சேன், கண்டிப்பாக என் மாம்டையும் டாட்டையும் சொல்லி ஈஸியாக சிம்பிளாக உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணப்படியும் கரெக்டாக டேயோட ரூம் கிட்ட வந்துட்டு ரூம் டோரை அப்படியே ஓப்பன் பண்ணுறான். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு பெட்டில் செம க்யூட்டாக ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க டேயை நோட் பண்ணிவிட்டு நேராக டே கிட்டே வரான். டே கிட்ட வந்துட்டு டேயோட ஃபேஸை நோட் பண்ணிவிட்டு, ஓ மை காட், என்ன பிரிட்டியாக இருக்குடா, அப்போ இருக்க லுக்குக்கும் இப்போ இருக்க லுக்குக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது, அப்போ உன்னோட லுக்கை வேற மாதிரி இருக்கும், இப்போ நீ கொஞ்சம் சேஞ்சிங்கில் இருக்க, மற்றபடி டே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே கிட்ட க்ளோஸாக வந்து டேயோட ஃபோர்கட்டில் அப்படியே கிஸ் பண்ண போவான். இந்த மாதிரி கிஸ் பண்ண போகிற அந்த மூமெண்ட், டேயை ஒரு பர்சன் டச் பண்ண போகிற அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்கு கொடுத்துருப்பார்ல ஒரு செயின், அதாவது ஜங்குக்கு அவரோட ஸ்வாடை செயின் ஆக்கி கொடுத்துருப்பார்ல, அந்த செயின் டக்குன்னு கட் ஆகி அது ஒரு ஸ்வாடாக சேஞ்ச் ஆகி கரெக்டாக சார்லிக்கு முன்னாடி டேயை விட்டு பிரித்து நிற்க வைக்கிது. இந்த மாதிரி நிற்க வச்சான். இந்த மாதிரி அந்த ஸ்வாடை பார்த்து அவன் ரொம்ப ஷாக்கானான். ஃபாஸ்ட்டில் இந்த மாதிரி டே டெத்தான அடுத்த செகண்டே நம்ம ஜேகே சார்லியை தான் கில் பண்ணியிருப்பார். அந்த ஸ்வாடை வச்சு அந்த பர்சனோட ஹெட்டில் சொருகியே கில் பண்ணி ஹெட்டை கட் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி அந்த ஸ்வாடு தான் முன்னே வந்து நிற்கிறத பார்த்து ஃபாஸ்ட்டு சார்லிக்கு ஞாபகம் வந்து அப்படியே பேக் சைடாக மூவ் ஆனான்னா டே பக்கத்தில் வர விடாத அளவுக்கு அந்த ஸ்வாட் அப்படியே சார்லியை பயமுடுத்தி அந்த ரூமை விட்டு வெளியே போக வைக்கிது. இந்த மாதிரி வெளியே போக வச்சா ஸ்வாடை பார்த்த பயத்தில் கொஞ்சம் அப்செட் ஆகி பயத்துலேயும் அவன் டேயோட ரூமை விட்டு வேகமாக வெளியே வந்து அவனோட கிங்டமுக்கு போவான். இந்த மாதிரி அவனோட கிங்டமுக்கு போனான். இப்போ கரெக்டாக அந்த ஸ்வாடு அவன் சார்லியை வெளியே அனுப்பி வச்சுங்கிற மாதிரி திங்க் பண்ணி கரெக்டாக டேயோட நெக்கில் ஒரு செயினாகவே சேஞ்ச் ஆகி மாட்டுது. இப்படி செயின் மாட்டின அடுத்த செகண்ட் டேயோட விண்டோ வழியாக நம்ம ஜங்கு வேம்பயராக என்ட்ராகி இந்த மாதிரி பெட்டில் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கு டேயை நோட் பண்ணிவிட்டு டே பக்கத்தில் வந்து உட்காருதாரு. பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணப்படி, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நான் கூட ஏதாவது உன்னையும் அட்டாக் பண்ணியிருப்பாங்களோ நினச்சி ரொம்ப பயந்துட்டேன், நீ சேஃபாக தானே இருக்கிற, இப்போண்டா எனக்கு ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஃபோர்கட்டில் சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து ஃப்ளை பண்ணப்படி அவரோட கிங்டமுக்கு போகிறாரு. இந்த மாதிரி அவரோட கிங்டமுக்கு போகிற இந்த 2 மூமெண்ட்டையுமே உள்ளே என்ட்ரானது வெளியே போகிற இந்த 2 மூமெண்ட்டையுமே டேயோட கிங்டமில் இருந்தபடியே சார்லி நோட் பண்ணுவான்.